வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன்ஸ் அந்த எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நம்ம காம்பஸ் சர்வே பற்றி பார்க்க போகிறோம். இப்போ காம்பஸ் சர்வே ரெண்டு எக்ஸாமுக்குமே பொதுவானது தான். அதனால் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். காம்பஸ் சர்வேயில் இப்போ ஒரு கொஸ்டின், அதுக்குரிய ஒரு சின்ன டாபிக் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The zero graduation in a prismatic compass is marked in the dash. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இப்போ பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் ஜீரோ கிராஜுவேஷன் எந்த சைடில் மார்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பற்றி பார்த்துட்டு இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னால் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்றது பார்த்தோன்னா, இதில் கிராஜுவேட்டட் ரிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த காம்பஸில் பார்த்தோன்னா கிராஜுவேட்டட் ரிங் இருக்கும். அந்த ரிங் எதோட அட்டாச் ஆகிருக்கும்னு பார்த்தோன்னா, நீடிலோடு அட்டாச் ஆகிருக்கும். அந்த நீடில் எதோட சேர்ந்து ரொட்டேட் பண்ணாதுன்னு பார்த்தோன்னா, லைன் ஆஃப் சைட்டோட சேர்த்து ரொட்டேட் பண்ணாது. அடுத்து இதில் கிராஜுவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் கிராஜுவேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா, 0 டிகிரியும் 360 டிகிரி. 0 டிகிரிலேருந்து 360 டிகிரி வரைக்கும் இந்த காம்பஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ 0 டிகிரி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, எந்த டேரக்ஷன்னா சவுத் டேரக்ஷனில், 90 டிகிரி எந்த டேரக்ஷன் பார்த்தோன்னா வெஸ்ட் டேரக்ஷனில், 180 டிகிரி நார்த் டேரக்ஷனில், 270 டிகிரி ஈஸ்ட் டேரக்ஷன், அகெயின் 360 டிகிரி சவுத் டேரக்ஷனில் தான் முடியும். அப்போ 0 டிகிரியும் 360 டிகிரியும் எந்த டேரக்ஷனில் சேரும்னு பார்த்தோம்னா சவுத் டேரக்ஷனில் சேரும். இதில் நம்மளுக்கு கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. இந்த ஜீரோ கிராஜுவேஷன் எந்த சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது இப்போ சவுத் சைடில் இருக்கும். இதே மாதிரி வேறு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 0 டிகிரியோட வேறு எந்த டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சவுத் டேரக்ஷனில் அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்பாங்க. அப்போ 0 டிகிரியோட வேறு எந்த டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா 360 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் சவுத் டேரக்ஷனில் தான் வந்திருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து அப்போ அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் பார்த்தோன்னா, 0 கிராஜுவேஷன் எந்த சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தோன்னா, சவுத் எண்டில் அந்த சர்க்கிளோட சவுத் எண்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிராஜுவேஷன்ஸ் எல்லாமே இன்வெர்ட்டடாக தான் வந்திருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, இந்த கிராஜுவேட்டட் ரிங் இந்த கிராஜுவேட்டட் ரிங்கில் தான் நம்ம ரீடிங்ஸ் நோட் பண்ணுவோம். அப்போ இந்த ரீடிங்ஸ் இந்த ப்ரிசம் மூலமாக இந்த ரீடிங்கை நோட் பண்ணுறதுனால, இந்த ப்ரிசம் எப்படி காட்டும்னா, அந்த ரீடிங்கை கிராஜுவேஷன் ரீடிங் எல்லாத்தையுமே இன்வெர்ட்டடாக தலைகீழாக தான் காட்டும். அதுதான் இந்த கிராஜுவேஷன் ரிங் இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் உள்ள ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேட்டட் ரிங் எதால் செஞ்சுருப்போம்னா செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, அலுமினியம்னால் செஞ்சுருப்பாங்க. இந்த ரீடிங்ஸ் எதில் எடுக்கிறோன்னு பார்த்தோன்னா, ப்ரிசம் மூலமாக தான் எடுக்கிறோம். அந்த ப்ரிசம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, ஐபேண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் சைட்டும் இருக்கும், ரீடிங்கும் ரெண்டுமே நம்ம சைமல்டேனியஸாக பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கையில் பிடிச்சிட்டே நம்ம அப்சர்வேஷன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். அந்த ஐவேனில் பார்த்தோன்னா அதில் அந்த ஐவன் எப்போ இருக்கும்னா, ஒரு மெட்டலால் செஞ்ச ஒரு வேனா இருக்கும். அதில் லார்ஜ் ஸ்லிட் இருக்கும். அது மூலமாக தான் அந்த ப்ரிசமில் நம்ம பார்த்து நம்ம ரீடிங் எடுக்க முடியும். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, பாட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்றது பொதுவாக அந்த காம்பஸ் எப்படி இருக்கும்னா, அது ஒரு நேவிகேஷன் அண்ட் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பொதுவாக நம்ம பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதாவது டேரக்ஷன் ஆங்கிள் பியரிங் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் நீடில் தான் இருக்கிறதுலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு கோரான டிவைஸாக ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் எது கோர் டிவைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது மேக்னெட்டிக் நீடில் தான். அதான் நம்ம டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், போர்ட்டபுளான டிவைஸாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்லையும் வச்சு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த நீடில் இந்த மேக்னெட்டிக் நீடில் இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ப்ராட் டைப்பாக வந்திருக்கும். அது இண்டெக்ஸாக ஆக்ட் பண்ணாது. அந்த காம்பஸில் இருக்கக்கூடிய ஸ்கேல் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகும். எதோட சேர்ந்துன்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராட் டைப்பாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் நீடிலோட சேர்ந்து அந்த காம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேல் ஃப்ளோட் ஆகும். இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் நம்ம என்ன பியரிங் மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, ஹோல் சர்க்கிள் பியரிங், அதாவது WCBன்ற ஹோல் சர்க்கிள் பியரிங் தான் மெஷர் பண்ணுறோம். இந்த கிராஜுவேஷன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, சவுத் டேரக்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி சுற்றி வருதுன்னு பார்த்தோன்னா, அப்படியே கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுற்றி வரும். இந்த இதுக்கு ட்ரைபாட் ரொம்ப எசென்ஷியல் கிடையாது. இதில் பார்த்தோன்னா, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் சர்க்குலர் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்க்குலர் பாக்ஸோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, 8 to 12 சென்டிமீட்டரில் அந்த டயமீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மெட்டல் பாக்ஸோட, அந்த சர்க்குலர் பாக்ஸ் இல்லாட்டி மெட்டல் பாக்ஸோட சென்டரில் தான் நீடில் பிவோட்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை இந்த சர்க்குலர் பாக்ஸை கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கவர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா, அந்த நீடில் டஸ்ட் எதுவும் போய் படாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கிளாஸ் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ப்ரிசம் வந்து எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வேனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரிசம் வந்து ஐவேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஐவேனுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் வேன் வந்து இருக்கும். ஸோ அப்போ ப்ரிசம் எப்போவுமே அந்த ஆப்ஜெக்ட் வேனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரிசம் ஹோல் வந்து இருக்கும். அந்த ஹோல் வழியாக டஸ்ட்டெல்லாம் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக, டஸ்ட்டு மாய்ச்சர்லாம் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிசம் கேப் வச்சு அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து கிராஜுவேட்டட் ரிங்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பித்து 360 டிகிரி வரைக்கும் அந்த ரீடிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மேக்னெட்டிக் நீடிலோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் 0 கிராஜுவேஷன் வந்து எந்த சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் எண்ட் ஆஃப் த சர்க்கிளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் போலவே இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம். In a prismatic compass, the zero marked on the dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து கொஞ்சம் அப்படியே மாடுலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கேட்டிருக்காங்க, பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் 0 மார்க் வந்து எந்த டேரக்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த சைடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் எண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன் விச் டேரக்ஷன் இஸ் த 0 மார்க்ட் இன் த ரிங் ஆஃப் த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் இந்த ரிங்கில் வந்து பார்த்தோன்னா 0 மார்க் வந்து எந்த டேரக்ஷனில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் டேரக்ஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரே கொஸ்டின் தான், அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேரி ஆகிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறது. அடுத்து, which one of the following is correct ஃபார் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் 4ல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிராஜுவேட்டட் ரிங் ரொட்டேட்ஸ் வித் லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து பாயிண்ட் என்ன பார்த்தோம், இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து எதோட வந்து ரொட்டேட் ஆகாது, லைன் ஆஃப் சைட்டோட சேர்த்து வந்து இந்த கிராஜுவேட்டட் ரிங் வந்து ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ இது வந்து வராது. அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் cannot be used with tripod. ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ட்ரைபாடில் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம். இங்கே வந்து cannot be used without tripod. ட்ரைபாட் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. மூணாவது வந்து பார்த்தோன்னா கிராஜுவேஷன்ஸ் ஆர் என்கிரேவ்ட் இன்வெர்டட். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, கிராஜுவேஷன்ஸ்லாம் வந்து இன்வெர்டடாக வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி தெரியும், இன்வெர்டடாக தான் வந்துருக்கும். ஸோ அப்போ இந்த சி வந்து கரெக்டு. அப்போ நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரீடிங்ஸ் கேன் டைரக்ட்லி பி டேக்கன் பை சீயிங் த்ரூ த டாப் ஆஃப் த கிளாஸ். ஸோ அப்போ இதில் வந்து கிளாஸில் டாப்லேருந்து நம்ம பார்க்கும் போதே வந்து ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது வந்து தப்பு. ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா இந்த இன்வெர்டட், இந்த கிராஜுவேஷன்ஸ்லாம் வந்து இன்வெர்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the prismatic compass gives the dash. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் மூலமாக நம்ம என்ன வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா அதில் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பியரிங் வந்து ஹோல் சர்க்கிள் பியரிங் தான் வந்து இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் மூலமாக நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த காம்பஸ் சர்வேயிங்கில் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரிலேட்டடான கொஞ்சம் ஷார்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இப்போ இந்த எப்படி இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்னால் வந்து என்ன, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி அடுத்த டாபிக் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.